நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைடம் ஹாரிஸ், வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். 100 நகரங்களை ஒரே நேரத்தில் அபிவிருத்தி செய்யும் தேசிய வேலைத்திட்டம் பிரதமர் தலைமையில் இன்று ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக அடுத்த மாத ஆரம்ப பகுதியில் குற்றப்பத்திரிகை. அடுத்த வாரம் அரிசியின் விலையை குறைப்பதையிட்டு அரசாங்கம் கவனம். ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு பிரதமர் தலைமையில் விசேட குழு. மேலும் 48 கோவிட் மரணங்கள் பதிவு. வெளிநாட்டு நிதி கையிருப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி போலி பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி தெரிவு செய்யும் எவரிடமும் பொறுப்புகளை கையாளிக்க தயார் என்று பதவி நீக்கப்பட்டுள்ள டியூனிசிய பிரதமர் தெரிவிப்பு. 8 தங்கப் பதக்கங்களுடன் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஜப்பான் முன்னிலையில். நாடு முழுவதிலும் 100 நகரங்களை ஒரே நேரத்தில் அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் குருநாகல் ஹிரிபிட்டிய நகரில் இன்று ஆரம்பமாகும். இந்த செயல் திட்டத்திற்காக குருநாகல் மாவட்டத்தில் 8 நகரங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் யுகே சுமித் உடுகும்புரவின் யோசனைக்கமைய ஹிரிபிட்டிய நகரம் அபிவிருத்தி செய்யப்படும். அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் யோசனைக்கு அமைய கொபேகன மற்றும் அம்பன்பொல ஆகிய நகரங்கள் அபிவிருத்தி செய்யப்படும். ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜாசேகரவின் யோசனைக்கு அமைய போபத்த, பிங்கிரிய ஆகிய நகரங்கள் அபிவிருத்தி செய்யப்படும். அலவ்வ நகரம் சாந்த பண்டாரவின் யோசனைக்கு அமையவும், ஹெட்டிபோல நகரம் குணபால ரட்னசேகரவின் யோசனைக்கு அமையவும் அபிவிருத்தி செய்யப்படும். பன்னல மாக்கந்துர நகரம் அனுர பிரியதர்ஷனயாப்பாவின் யோசனைக்கு அமைய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கட்டுபெத்த நகரம் பாராளுமன்ற உறுப்பினர் சமன்பிரிய ஹேரத்தின் யோசனைக்கு அமைய தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு இந்த 100 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் செயல் திட்டத்தை முன்னெடுக்கிறது. ஜனாதிபதியின் சுபிட்சத்தின் தொலைநோக்கு கொள்கையினை பிரகடனத்துக்கு அமைய இந்த செயல் திட்டத்தின் மூலம் பல விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரித்த ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையையும் சாட்சியங்கள் அடங்கிய 48 பின்னிணைப்புகளையும் ஜனாதிபதி செயலகம் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் இதனை கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதன்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக அடுத்த மாத ஆரம்ப பகுதியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று ஜனாதிபதியின் சட்ட பணிப்பாளர் நாயகம் ஹரிகுப்தா ரோஹனதீர தெரிவித்துள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக பாரிய அளவில் பங்களிப்பு வழங்கிய மக்கள் விடுதலை முன்னணி தற்போதைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சூழ்ச்சி செய்து வருவதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தில் நெல்லின் உத்தரவாத விலை 30 ரூபாவாக காணப்பட்டது. உரமானியம் முழுமையாக நீக்கப்பட்டது. அந்த காலப்பகுதியில் நெல் சந்தைப்படுத்தல் சபை விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நெல் ஆலை உரிமையாளர்களுடன் அடுத்த வாரம் உடன்பாட்டிற்கு வர திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்போது நாடு சம்பா மற்றும் கீரி சம்பா நெல்லின் விலை தொடர்பில் உடன்பாடு எட்டப்படும். எதிர்காலத்தில் விவசாயிகளின் நெல் தொடர்பில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அதன் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் 3ஆம் தரப்பினரால் நெல்லை கொள்வனவு செய்ய முடியாமல் போகும். அரிசியின் விலையை கூடுதலான விலைக்கு விற்றால் 1 லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்படும். இதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் நெல்லை கொள்வனவு செய்து நுகர்வோருக்கு சலுகை விலையில் அரிசியை வழங்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிரியர் மற்றும் அதிபர்மாரின் சம்பள முரண்பாடு குறித்து கலந்துரையாடுவதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் குழு ஒன்றை அமைக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இந்த முரண்பாட்டை தீர்ப்பது தொடர்பில் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் அமைச்சரவைக்கு முன்வைத்த யோசனை கலந்துரையாடப்பட்டதன் பின்னர் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மேலும்
மேலும் 48 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதன்படி நாட்டில் பதிவான மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 4147 ஆகும். நேற்று மேலும் 1665 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இவர்களில் 1653 பேர் புத்தாண்டு கொத்தனையுடன் சம்பந்தப்பட்டவர்கள், 12 பேர் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள். இதுவரை நாட்டில் பதிவான மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,98,181. 25,075 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,697 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளார்கள். இதுவரை 74,34,297 பேர் முதலாவது தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். 18,06,615 பேர் இரண்டாவது தடுப்பூசியை பெற்றிருப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நல்லாட்சி அரசாங்க காலத்தில் கணக்காய்வாளர் திணைக்களத்தின் தலைவராக செயல்பட்ட நபர் கூலி அடிப்படையில் வைத்திருந்த சிறப்பு ரக வாகனத்திற்காக மாதாந்தம் செலுத்திய தொகை 5,31,000 ரூபாய் என தெரிய வந்துள்ளது. உடன்படிக்கைக்கு அமைய 5 வருடங்கள் வரை வாடகையாக செலுத்த வேண்டிய தொகை 3,21,00,000 ரூபாய். இந்த அனைத்து தொகையையும் திரைசேரி நிதியிலிருந்து செலுத்த நேரிட்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கான மற்றொரு வாகனத்தை வைத்திருந்த நிலையில் இவ்வாறு பெருந்தொகை பணம் வாடகை வண்டிக்கு செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அந்த திணைக்களம் விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. சேதன பசலை பாவனை மூலம் விவசாயத்தை பலப்படுத்துவதற்கான புதிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை விவசாய அமைச்சிற்கும் காணி அமைச்சிற்கும் இடையில் நேற்று கைச்சாத்திடப்பட்டது. ரஜரட்ட பகுதிக்கு தேவையான பசலையை உற்பத்தி செய்வது இந்த புதிய திட்டத்தின் நோக்கம். சேதன பசலை பாவனையை தவிர்ப்பதற்கு பல்தேசிய நிறுவனங்கள் பெருந்தொகை பணத்தை செலவிடுகின்றன. எந்த சவால் வந்தாலும் சேதன பசலையை பிரபல்யப்படுத்துவதற்கான தீர்மானத்தை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்கால பிரச்சினைகள் குறித்த முன்னேற்றகரமான ஒரு பேச்சுவார்த்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் நேற்று இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜாங்க அமைச்சர் தாஸ்ரீ ஜாசேகர் தெரிவித்துள்ளார். தொகுதி மற்றும் பிரதேச மட்டங்களில் அரசாங்க செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மக்கள் பிரதிநிதிகளை தொடர்பு படுத்தும் விதம் குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டது. 2.5 மணித்தியாலத்துக்கு மேல் இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது கோவிட் தொற்று மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் தாஸ்ரீ ஜாசேகர் தெரிவித்துள்ளார். விருப்பு வாக்கு முறையில்லாத தேர்தல் முறையொன்றை உருவாக்குவது குறித்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதியிடம் யோசனைகளை முன்வைத்திருப்பதாக அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். தீக்காயங்களுடன் சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் மனைவி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சந்தேக நபர்கள் கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் நீதவான் முன்னிலையில் நேற்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பிட்ட சிறுமியின் பிரேதத்தை மீண்டும் பரிசோதிப்பதற்காக சடலத்தை மீள தோண்டி எடுப்பதற்கும் மேஜிஸ்ட்ரேட் நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த நிலையில் உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார்கள். உயிரிழந்த தனது பிள்ளைக்கு நியாயத்தை பெற்றுத் தருமாறு அவர்கள் கோரியுள்ளார்கள். தலை மற்றும் வாய் புற்றுநோயை கட்டுப்படுத்தும் தினம் இன்று. ஆரோக்கியமான வாய்க்கு பாக்கை நிறுத்துவோம் என்பது இம்முறை துணைப்பொருள். கடந்த 20 வருட காலப்பகுதிக்குள் நாட்டில் வாய்ப்புற்று நோய் 9 மடங்காக அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதிலும் பாக்கு அல்லது அது சார்ந்த உற்பத்திகளை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை சுமார் 600 மில்லியன் ஆகும். 2024ஆம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு பாக்கு புற்றுநோயை ஏற்படுத்தும் என அறிவித்தது. பாக்கு சார்ந்த உற்பத்திகளை நீண்ட காலம் பயன்படுத்துவதன் மூலம் வாயின் சீரான தன்மையில் பாதிப்பு ஏற்படும். 2019ஆம் ஆண்டில் 2700 வாய் புற்று நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள்.
ஆரம்பத்திலேயே இந்த நோயை கண்டறிவதன் மூலம் அதனை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடியும். பாக்கும் அது சார்ந்த உற்பத்திகளும் புற்றுநோயை ஏற்படுத்தும் என்பதால் அந்த உற்பத்திகளை பயன்படுத்துவதில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறு தேசிய புற்றுநோய் தடுப்பு பிரிவு பொதுமக்களை கேட்டுள்ளது. 2021 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி ஆரம்பமாகும். புலமை பரிசில் பரீட்சை நவம்பர் 14ஆம் தேதி இடம்பெறும். உயர்தர பரீட்சை நவம்பர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு செலாவணி கையிருப்பின் அளவு தொடர்பில் எதிர்க்கட்சி போலி பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் சாடியுள்ளார். நேற்றைய தினம் வரை $1 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான ISP கடனை செலுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் தனது ட்விட்டர் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வருடத்தின் எஞ்சியுள்ள மாதங்களில் காலம் பூர்த்தியான SLBD மற்றும் FCBU கடன்கள் அனைத்தையும் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அக்டோபர் மாதமளவில் வெளிநாட்டு செலாவணி கையிருப்பின் அளவு $2650 மில்லியன் அமெரிக்க இருக்கும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைதளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை பகல் 12:45 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்து பிரதான செய்தியை எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 92,40,909 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 74,34,000க்கும் மேற்பட்டோர் முதலாவது தடுப்பூசியையும் 18 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இரண்டாவது தடுப்பூசியையும் பெற்றுள்ளார்கள். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்திற்கு இலங்கை ராணுவம் பங்களிப்பு செய்து வருகிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிளாலி பகுதியில் தொடர்ந்தும் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாக பிரதேச பொது அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதனால் கடல் நீர் உட்புகும் ஆபத்து காணப்படுகிறது. இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பிரதேச மக்களின் கோரிக்கை. உலகச் செய்திகள். ஜனாதிபதி தெரிவு செய்யும் எவரிடமும் பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கு தயார் என்று பதவி நீக்கப்பட்டுள்ள டியூனிசிய பிரதமர் ஹைகம் மேக்ஸ்லி தெரிவித்துள்ளார். சிக்கலை ஏற்படுத்தும் நபராக இருக்க தான் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். டியூனிசியாவின் அரசியல் சர்ச்சை நீங்குவதற்கு துணை புரிவதாக இது அமைந்துள்ளது. அனைத்து டியூனிசிய மக்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நாட்டில் எந்த பதவியையும் தான் வகிக்கப் போவதில்லை என்று அவர் தனது பேஸ்புக் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். எந்த இடத்திலிருந்தும் டியூனிசிய மக்களுக்கு சேவையாற்ற தான் தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்திற்குள் ஈராக்கில் தமது நாட்டு படைகளின் நடவடிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருவது தொடர்பான உடன்படிக்கையில் அமெரிக்கா கைச்சாத்திட்டுள்ளது. ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் ஈராக் பிரதமர் முஸ்தபா அல் காதிமிக்கும் இடையில் இந்த உடன்படிக்கை நேற்று கைச்சாத்திடப்பட்டது. இதன்படி 18 வருடங்களின் பின்னர் அமெரிக்க படைகள் ஈராக்கில் இருந்து வாபஸ் பெற உள்ளன. இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகளை வாபஸ் பெறுவதற்கும் ஜோ பைடன் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சுனாமி, சூறாவளி, பூமி அதிர்வு, நெருப்பு, எதையும் தாங்கக்கூடிய அதிகூடிய சக்தி கொண்ட மெல்வா QST கம்பிகள் இப்போது எமது நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி.
எதிர்வரும் 31ஆம் தேதி வரை மகாபலி சேதன பசலை பயிற்சிகை ஊக்குவிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பயிற்சிகைக்கு தேவையான சேதன பசலையை உரிய தரத்திற்கு அமைய உற்பத்தி செய்வது இதன் நோக்கம். மாக்கந்துர விவசாய பண்ணையை புதுப்பித்து அங்கு சேதன பசலை உற்பத்தி நடவடிக்கையை விருத்தி செய்வதற்கு தேவையான ரசாயன கூட வசதிகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சேதன பசலை உற்பத்தியின் போது மகாபலி அதிகார சபைக்கு கூடுதலான பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் நான் அனுபவமிக்க தொழில் ரீதியான ஒரு என்ஜினியர். கட்டடத்தின் உறுதி எனது பொறுப்பாகும். பழைய இரும்பினால் தயாரிக்கப்படும் கம்பிகளை விட நவீன தொழில்நுட்பத்தில் 100% சுத்தமான உருக்கினால் தயாரிக்கப்படும் மில்வா கம்பிகள் வளைக்கும் போதும் முறியாது. அதனால் தான் நான் மில்வா கம்பிகளை நம்புகிறேன். மில்வா ஒன்று, இலங்கையிலும் ஒன்று, அது எங்களுடையது. விளையாட்டுச் செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் 8 தங்கம், 2 வெள்ளி மற்றும் 3 வெண்கல பதக்கங்களுடன் ஜப்பான் முதலிடத்தில் உள்ளது. 7 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 5 வெண்கல பதக்கங்களுடன் அமெரிக்கா 2வது இடத்திலும், 6 தங்கம், 5 வெள்ளி மற்றும் 7 வெண்கல பதக்கங்களுடன் சீனா 3வது இடத்திலும் உள்ளன. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று இரவு 8 மணிக்கு ஆர் பிரேமதாச மைதானத்தில் ஆரம்பமாகும். இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். கௌரவ பிரசன்சா மூலம் 6.75% ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சிறு ஏற்றுமதி பயிர்களை பயிரிடும் வேலை திட்டம் மன்னார் மாவட்டத்தில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக மிளகாய் செய்கை மேற்கொள்ளப்படுவதாக பயிர் செய்கை அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் தற்போது ஏற்றுமதி பயிர்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. உள்நாட்டு விவசாயிகளை பலப்படுத்துவது இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டுக்காக உயரிய பணியொன்றினை ஆற்றிய நீங்கள் சிரேஷ்ட பிரஜையாக மாறிய தினத்தன்று தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு கௌரவத்தையும் அபிமானத்தினையும் கொண்டு வந்தது. தற்போது NSB கௌரவ பிரசன்சா மூலம் 6.75% ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 75 வயது வரை கடனை மீள் செலுத்துவதற்கான வசதிகள் உள்ளன. கிரிப் அறிக்கை தேவையற்றது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. NSB கௌரவ பிரசன்சா, உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும் போதும் கடந்த மே மாதத்தின் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு பணியாளர்களின் பங்களிப்பு தொடர்ந்தும் அதிகரித்தமை இதற்கான காரணம். இந்த மாதத்தில் இறக்குமதி செலவினமும் குறைவடைந்துள்ளது. இந்த கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருடன் பாதுகாப்பாக இருங்கள். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம்.
வடமேல் மாகாணத்தில் பரவலாக மழை பெய்யும். மத்திய மலைநாட்டின் மேற்கு தாழ்வார பகுதிகளிலும் வடக்கு, வடமத்தி மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை, திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை கடும் காற்று வீசலாம் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருடன் பாதுகாப்பாக இருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். 100 நகரங்களை ஒரே நேரத்தில் அபிவிருத்தி செய்யும் தேசிய வேலை திட்டம் பிரதமர் தலைமையில் இன்று ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக அடுத்த மாத ஆரம்ப பகுதியில் குற்றப்பத்திரிகை. அடுத்த வாரம் அரிசியின் விலையை குறைப்பதையிட்டு அரசாங்கம் கவனம் செலுத்தும். ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு பிரதமர் தலைமையில் விசேட குழு. மேலும் 48 கோவிட் மரணங்கள் பதிவு. வெளிநாட்டு நிதி கையிருப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி போலி பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி தெரிவு செய்யும் எவரிடமும் பொறுப்புகளை ஒப்படைக்க தயார் என்று பதவி நீக்கப்பட்டுள்ள டியூனிசிய பிரதமர் அறிவிப்பு. 8 தங்கப் பதக்கங்களுடன் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஜப்பான் முன்னிலையில். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.